அனைவருக்கும் வணக்கம். இப்போ 7ஆம் தேதி நைட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி. 7ஆம் தேதி இரவு 12 மணி. நான் அப்போ தான் ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த திமுக நிர்வாகிகளுக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னன்னா, ஒரு தனி மனிதனாக ஒரு கட்சி ஆரம்பித்து தமிழக வெற்றி கழகம் ஒரு 108 சீட்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ தனி மெஜாரிட்டி இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க தனி மெஜாரிட்டிக்கு ஒரு பக்கம் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே திமுக அதிமுக அப்படிங்கிற எதிரெதிரே இருந்தங்க ஒரு நபர்கள் இரு கட்சியும். ஆனால் இன்னைக்கு நான் இப்போ கிடைச்ச நியூஸ், அதை வச்சு இந்த வீடியோ போடணும்னு நினைச்சேன். என்ன காரணம்னா, திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்கிறதாக ஒரு வீடியோவில் சமூக வலைதளங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதிகாரப்பூர்வமான தந்தி தொலைக்காட்சி மற்ற தொலைக்காட்சிகளிலும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதில் என்ன எனக்கு ஒன்று தோணுதுன்னா, குறிப்பாக சொல்கிறேன், திமுக இருக்கிற கடற்கோடி தொண்டர்களுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், அதிமுக இருக்கிற கடற்கோடி தொண்டர்களுக்கும் சொல்கிறேன், அந்த இரு கட்சியில் இருக்கிற கூட்டணி கடற்கோடி தொண்டர்களுக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன காரணம்னா, ஒரு எலெக்ஷன் வருதுன்னா அதிமுக எதிர்த்து திமுக காரன் அத்தனை பேர் வேலை செய்வான், திமுக எதிர்த்து அதிமுக அத்தனை பேர் வேலை செய்வான். ஆனால் ஒரு தனி மனிதன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எதிரியா இருந்த இரு கட்சிகளும் இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு வந்ததுன்னா, உங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சவங்களாம் கேன பயலாடா. நான் திமுக காரனை பார்த்து கேட்கிறேன், அதிமுக காரனை பார்த்து கேட்கிறேன். உங்களுக்கெல்லாம் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு தொண்டர்கள்லாம் பூத்தில் உட்காந்து அதிமுக காரன் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன்னா திமுக காரன் சத்தம் போடுறது, திமுக காரன் ஏதாவது சொல்லிட்டோம்னா அதிமுக காரன் சத்தம் போடுறது. இப்படி இருந்து காலகட்டத்தில் கீழே இருக்கிறவன் எல்லாமே கேனப்பயனாக்கிட்டு இருக்கிறானுங்களா? இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? திமுக அதிமுக கூட்டணியில ஆட்சி அமைச்சா தமிழகத்தில் 2 பேரும் கொள்ளையடிச்சானுங்க. புதுசா ஒருத்தன் வந்துட்டானா நம்மள 2 பேத்தையும் மாட்ட விட்டுருவான். அதனால 2 திருட்டு பயல்களும் ஒன்று சேர்றதுக்கு உண்டான வேலை இப்ப நடந்துட்டு இருக்குது. இது எவ்வளவு பெரிய கேவலமான வேலை தெரியுமா? அது